உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பு என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்றும் அவரது மறைவு இடதுசாரிகளுக்கு மட்டுமல்ல உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பு என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் அவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் விடுதலை சிறுத்தைகளுடன் மிகவும் நெருக்கமான இணக்கமான தோழமையை போற்றியவர் என்றும் எமது வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் பங்கேற்று எமக்கு பெருமையை சேர்த்தவர் என்றும் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இளநிலை செவிலியர் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளுக்கும் 7.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு 7.5% இடஒதுக்கீடு முறையை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றும் மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, சட்ட படிப்பு, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி மருத்துவ படிப்பு, கால்நடை மருத்துவ படிப்பு மற்றும் வேளாண் படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், அரசு கல்லூரி மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் படிக்கின்ற வாய்ப்பு கிடைப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களை செலுத்துவதிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது என்றும், ஆனால் துணை மருத்துவ படிப்புகளான பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் போன்ற துணை மருத்துவ படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளதாகவும் இதனால் கல்லூரியில் படிக்க இடம் கிடைக்காமல் போவது மட்டுமல்லாது வாய்ப்பு கிடைக்கின்ற மாணவர்களுக்கு கட்டண சுமையும் உள்ளதாகவும், எனவே இந்த ஆண்டு முதல் துணை மருத்துவ படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல இளநிலை மருத்துவ படிப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கான பிரிவில் மொத்தம் உள்ள இடங்களில் 8 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும், பொறியியல் கல்லூரியில் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு பிரிவில் 2% இடஒதுக்கீட்டினை வரும் கல்வி ஆண்டு முதல் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதாகவும், இதனை போன்று மருத்துவக் கல்லூரியிலும் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு பிரிவில் 2% இடஒதுக்கீட்டினை வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67ஆம் நினைவு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாநகரம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி கரூர் கடைவீதி காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது. கரூர் நகர பொருளாளர் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கத்தார் மாணிக்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இலாகரமுத்து, திருச்சி மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா, கரூர் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் துரை செந்தில், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இமானுவேல் சேகரன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கரூர் நகர செயலாளர் பாலசிங்கம், மாணவரணி மாவட்ட செயலாளர் தில்லை தீபகுமார், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் குமார், கரூர் நகர துணை செயலாளர் ஜவஹர், கிழக்கு மாவட்ட பொருளாளர் ரவினாசி, முன்னாள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன், கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67ஆம் நினைவு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அம்பேத்கர் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகி இமானுவேல் சேகரனாரின் திருவுருவப் படத்திற்கு வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் தலைமையில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், ஆட்டோ சார்லஸ், சிறுமயிலூர் தாளாளன் அசோக், குணசேகரன், ஆட்டோ ஏசுவா, ஊத்துக்காடு ஐயப்பன், பழவேரி ஹரி, மதிமுக சிவகுமார், திராவிடர் கழக மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியில் 60க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடியிருப்புகள் இருப்பதால் மது பிரியர்களால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மதுக்கடை இடமாற்றம் செய்யக்கோரி ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் கடையை அகற்றாததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு, வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன், முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் வேலு குணவேந்தர், மாவட்ட செயலாளர் வேம்பு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான கலந்தாய்வு கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சா நியூட்டன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் தமிழ்மண் வெளியிட்டு மைய மாநில செயலாளர் பூவிளின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பகலவன், மகளிர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ரூபாவதி, செய்தி தொடர்பாளர் சாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான செயற்குழு கூட்டம் தென்காசி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் கட்டிடத்தில் நடைபெற்றது. தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் முத்துசெல்வி முன்னிலை வகித்தார். சமூக ஊடக மையம் மாநில செயலாளர் சஜன் பராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாட்டின் நோக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார். மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், வணிகரணி மாநில துணை செயலாளர் மோசஸ், தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த செயற்குழு கூட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் MP பாக்கியராஜ், கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் மணி, ஒன்றிய துணை செயலாளர் பாபு வாசன், ஆலங்குளம் ஒன்றிய பொறுப்பாளர் வேல்முருகன், சுரண்டை நகராட்சி செயலாளர் திருமலைக்குமார், தவணைசாமி, நகர பொருளாளர் கார்த்திக், தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல் துரையரசு உட்பட VCK நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனியவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கட்சி பொறுப்பாளர்களுடன் ஆலோசித்து சிறப்புரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை மண்டல செயலாளர் அறிவழகன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் ஆக்கூர் செல்வராசு, மண்டல துணை செயலாளர் காமராசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கதிர்வளவன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் ரியாஸ்கான், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஆசை தம்பி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஞானவல்லி, மகளிர் அணி மாவட்ட துணை செயலாளர் சசிலா செல்வகுமாரி செந்தில், முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் சீர்காழி பஷீர் அகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் மாநாட்டுக்கு நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் சார்பாக 2 லட்சம் நிதியாக வழங்கப்படும் என்றும் மாநாட்டிற்கு சுமார் 50 வாகனங்களில் பெண்களை திரட்டி செல்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் செல்வ நிலவன், ராசிபுரம் நகர செயலாளர் சுகுவல்லவன், பிரபு, ராசிபுரம் ஒன்றிய செயலாளர் அருணாச்சலம், ராசிபுரம் நகர்மன்ற உறுப்பினர் பழனிசாமி உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் முகாம் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சமுதாய கூடத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன் தலைமையில் மாநாடு மேலிட பொறுப்பாளர் மாநில அமைப்பு செயலாளர் கி கோவிந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து கிராமத்தில் உள்ள பெண்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்டமைப்பு இல்லாத கிராமங்களில் நேரடியாக சென்று கலாய்வு செய்து கட்டமைப்பை உருவாக்கி விடுதலை சிறுத்தை பெண்கள் அமைப்பை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இமயவர்மன், அசோகத், ஜெயந்தி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,